ஹாய், பருப்பி டேம்லெட் சேனலுக்கு நான் உங்களை வர வைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பருப்பு ரெண்டு குழம்பு எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். துவரம் பருப்பு 1 கப் அல்லது 200 கிராம், 2 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, அரை இன்ச்சு இஞ்சி. வெங்காயமும் பச்சை மிளகாவும் சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க. இஞ்சி சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க. பூண்டு பல் 6லேருந்து 8, பூண்டையும் சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க. மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன், மிளகாய் தூள் அரை டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், அரை டீஸ்பூன் உப்பு, தேங்காய் துருவல் 3 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை கொத்தமல்லி தேவைக்கேற்ப. 200 கிராம் துவரம் பருப்பு இல்லை சாம்பார் பருப்பை 2 மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கோம். தண்ணியை எடுத்துட்டு நம்ம அதில் 1 டீஸ்பூன் சோம்பும் அரை டீஸ்பூன் கல் உப்பும் போட்டு நல்லா அரைச்சிக்க போகிறோம். ரொம்ப மையம் அரைச்சிக்க வேண்டாம், ரொம்ப குறைவாக அரைச்சிக்க வேண்டாம். கையால் பிடிக்கிற மாதிரி நம்ம அரைச்சிக்கணும். இது எல்லாத்தையும் பேட்ச் அரைச்சிக்கோங்க. இதே மாதிரி தண்ணி இதில் சேர்க்கக்கூடாது. நம்ம இப்போ அரைச்சிட்டோம். மிக்ஸி இப்படி தான் அரைச்சிட்டிருக்கோம். இதே மாதிரி தண்ணி எடுத்து அந்த பருப்பை மற்றது பேட்சாக அரைச்சிக்க போகிறோம். அந்த பருப்பில் இருக்க ஊறின ஈரப்பதத்தாலே அதை அரைச்சிக்கும். அதனால் இது மாதிரி அரைச்சிக்கோங்க. இது பிடிக்க வரணும், அதுதான் முக்கியம். இந்த மாதிரி இதில் மற்ற ஐட்டம்லாம் போட்டு நம்ம பிடிக்கும் போது நல்லா பிடிக்க வரணும். நம்ம எல்லாத்தையும் பேட்சாக அரைச்சி வச்சிட்டோம். நீங்கள் இந்த பருத்தை நல்லா பார்த்துக்கோங்க. நீங்களும் இதே மாதிரி தான் அரைச்சிக்கணும். எல்லா விழுதையும் நம்ம அரைச்சி ஆட் பண்ணிட்டோம். இதில் 3 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காவை ஆட் பண்ணுறோம். அடுத்தது அரை இன்ச்சு இஞ்சி சின்ன சின்ன துண்டாக வெட்டியிருக்கோம், அதை ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மிளகாய் பொடி அரை டீஸ்பூன் ஆட் பண்ணுறோம். இது இதுக்கு போதுமானது. ஏன்னா இது உருண்டையில் தான் நம்ம போடுறோம். குழம்புல திரும்பி மிளகா பொடி போட போகிறோம். அதனால் நிறையா இங்கே ஆட் பண்ணிடாதீங்க. அப்புறம் மற்றதையும் ஆட் பண்ணுவோம். அடுத்தது துண்டாக நறுக்கின பூண்டு பல்லை ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்தது மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறோம். பருப்பு உருண்டையில் இப்போ 2 வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி 2 பச்சை மிளகாய் சின்னதாக நறுக்கி நல்லா பிசைஞ்சு ஆட் பண்ணுறோம். அப்போ தான் பிடிக்க வரும். அதனால் நம்ம அப்படி பண்ணுறோம். இது ஆட் பண்ணி கருவேப்பிலை கொத்தமல்லி தலையில் இலையை மாத்திரம் போடுங்க, காம்பெல்லாம் போடாதீங்க. அப்போ அது பிடிக்க வராது. அதே மாதிரி கருவேப்பிலையும் நீங்கள் பிச்சு போடலாம், இல்லை நறுக்கி கூட போடலாம். அதையும் ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோதான். பருப்பு உருண்டைக்கு தேவையெல்லாம் போட்டாச்சு. இனி அதை உருண்டை பிடிக்க வேண்டியது தான். ஒரு 200 கிராம் பருப்பு நம்ம ஊற வச்சோன்னா ஒரு 10 உருண்டை அழகாக வரும். அந்த உருண்டை நல்லா பிடிக்க வரதுக்கு கரெக்டாக அரைக்கணும். அப்புறம் நம்ம ஒரு ஸ்டீமரில் இல்லை இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இந்த 10 உருண்டையும் நம்ம பிடிச்சி துணி மேலே போட்டு கூட நம்ம பண்ணலாம், இல்லை எண்ணெய் தடவி கூட பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். மொத்தம் 10 நிமிஷம் ஆகும் பருப்பு உருண்டை ஸ்டீம் ஆகிறதுக்கு. உங்களுக்கு அது ஆயிடுச்சான்னு எப்படி தெரியும்னா, ஒன்று டைமர் 10 நிமிஷம் வச்சுக்கோங்க. தட் இஸ் தண்ணி கொதித்து இதை வச்சு 10 நிமிஷம். இன்னொன்று தொட்டு பார்த்தீங்கன்னா பலப்பலன்னு ஒன்று ஃபஸ்ட்டு இருக்கும். அது ஒரு வெந்துச்சுன்னா பலப்பலன்னு தெரியும். கலர் மாறி இருக்கும். தொட்டிங்கன்னா அது உங்கள் கையில் ஒட்டாது. தட் இஸ் பச்சையாக தெரியாது, ஒரு மாதிரி இருக்கும். அது நமக்கு பார்த்தாலே தெரியும் வெந்துருச்சுன்னு. துணியில் போட்டு நம்ம எடுத்தோம்னா அந்த துணியை இட்லி எப்படி எடுப்போமோ அந்த மாதிரி துணியோடு எடுத்து திருப்பி போட்டோன்னா எல்லா பருப்பும் உழுந்துடும். இல்லை எண்ணெய் தடவி வச்சிங்கன்னா நம்ம ஈர தண்ணியில் கையை தொட்டு அதை எடுத்துடலாம். ஸ்பூன் வச்சு கூட எடுக்கலாம், இட்லி ஸ்பூன் வச்சு கூட எடுக்கலாம். இட்லி பண்ணுற மாதிரியே தான். உருண்டை பாருங்கள் எப்படி உடையாமல் அழகாக வருதுன்னு. இதுக்கு பக்கம் அந்த பருப்பை அரைக்கிறது தான். ஏன்னா மற்றதெல்லாம் அதில் ஒட்டணும் அப்படின்னாக்கா அந்த பருப்பு ஒழுங்காக இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டு பைண்டிங்காக பண்ணிக்கும். 10 உருண்டை போல் வரும். அதை நம்ம ரெடி பண்ணிவிட்டு ஸ்டீம் பண்ணி 10 நிமிஷம் கழித்து எடுத்து அதை திருப்பி கொட்டிட்டோன்னா பருப்பு உருண்டை ரெடி. அடுத்தது நம்ம குழம்பு வைக்க வேண்டியது தான். இதுதான் பருப்பு உருண்டை குழம்பு. ரொம்ப ஃபேமஸ். இது தஞ்சாவூர் ஸ்டைல் குழம்பு. நம்ம எல்லா உருண்டையும் ரெடி பண்ணிட்டோம். இட்லி தட்டு மேலே ஈர துணியை போட்டு தான் நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் நம்ம இட்லி பாத்திரத்தில் வைக்கல, ஒரு கடாயில் வைக்கிறோம். அந்த கடாய் மேலே இந்த இட்லி தட்டு கரெக்டாக பர்ஃபெக்டாக உட்காரதுனால அதே போதுமானது. அந்த கடாயில் தண்ணி சுட வச்சுருக்கோம். இப்போ இந்த பாத்திரத்தை வச்சு இட்லியோட தட்டு வச்சு தான் மூட போகிறோம். இதை மூடிட்டு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி எடுக்க போகிறோம். 10 நிமிஷம் கழித்து நம்ம கையில் தண்ணியை தொட்டுக்கிட்டு இது தொட்டு பார்த்தோன்னா ஒன்றும் ஒட்டாது, பலன்னு இருக்கும், கலர் மாறி இருக்கும். இதுதான் அறிகுறி. இப்போது நம்ம இதை தண்ணி தொட்டுட்டு ஓனாக எடுக்கலாம். இல்லைன்னா இந்த துணியை அப்படியே திருப்பி போட்டால் எல்லா உருண்டையும் உளுந்துடும். கொஞ்சம் திருப்பி போட்டு தண்ணி தெளிச்சுட்டு எடுத்தோன்னா அழகாக எல்லாம் வெளில விழுந்துடும். நம்ம 2 விதமாகவும் பண்ணி எல்லா உருண்டையும் எடுத்துடலாம்.
ஸோ நீங்களே பார்க்குறீங்க, அங்கே 2 உருண்டை எடுத்தாச்சு. மற்ற உருண்டையை அப்படியே திருப்பி போட்டு எடுக்க போகிறோம். ஸோ நம்ம அடுப்புலேருந்து எடுத்து ஒரு பிளேட்டில் எல்லா ஒன்றையும் எடுத்து வைக்கிறோம். எதெல்லாம் கையில் வருதோ அதை வறுத்தாச்சு. மற்ற நம்ம துணியோடு அப்படியே திருப்பி போடுறோம். ஸோ பார்த்திங்கன்னா எல்லா உருண்டையும் அழகாக தனித்தனியாக வந்து உழுந்துருச்சு. ஓகே, ஸோ இது வந்து ஒரு பழைய வேஷ்டி துணி தான். அந்த மாதிரி வீட்டில் எல்லோரும் வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு துணியை ஈரம் பண்ணி போட்டுடுங்க. அவ்வளோதான். பார்த்தீங்களா, 10 உருண்டை போல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பருப்பு உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இப்போ சுவையான குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவை நல்லெண்ணெய் 50 மில்லி, கடுகு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், புளி எலுமிச்சப்பழம் சைஸ் 2 தக்காளி, வதக்கிறதுக்கு 1 வெங்காயம் 2 தக்காளி 3 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் மிளகாப்பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, மல்லித்தூள் 3 டீஸ்பூன், கல்லுப்பு 1 டேபிள் ஸ்பூன், கெட்டியான புளிக்கரைசல், தேங்காயும் சோம்புட விழுது நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. ஒரு கடாயை மிதமான தீயில் அடுப்பு மேலே வைங்க. ஸோ கடாய் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா சுட்டதுக்கப்புறம் 50 மில்லி நல்லெண்ணெய் அதில் விடுங்க. இந்த நல்லெண்ணெய் வந்து நல்லா பொங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது நல்லா ஒரு மாதிரி பொங்கும். அப்புறம் தான் அது ஹீட் ஃபுல்லாக அதுக்கு வரும். அது ஃபுல்லாக ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் வந்து அந்த 1 டீஸ்பூன் கடுகை விட்டு நல்லா வெடிக்க விடுங்க. நல்லா கடுகு வெடிச்சதுக்கப்புறம் அதில் 1/2 டீஸ்பூன் ஜீரகமும் 1/2 டீஸ்பூன் வெந்தயத்தையும் போட்டு தாளித்து எடுங்க. ஸோ அது தான் தாளிப்பு. ஃபஸ்ட்டு நம்ம அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். எல்லாத்தையும் போட்டு தாளிச்சதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி பழம் எல்லாத்தையுமே நம்ம எந்த அளவில் சொல்லியிருக்கோமோ அந்த மாதிரி வெட்டி இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுக்கணும். ஸோ இந்த வதக்கிறதுலாம் புளிக்குழம்போட டேஸ்ட்டே இருக்கும். ஸோ நல்லா கடுகு வெடிச்சுக்க வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு கடுகு வெடித்தோடனே நம்ம வெந்தயத்தையும் ஜீரகத்தையும் அதில் ஆட் பண்ணுறோம். ஸோ அதுவும் கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அதில் வெங்காயம், பச்சை மிளகா, 2 வெங்காயத்தை சின்ன சின்ன நறுக்கி வச்சுருக்கோம், பச்சை மிளகா, தக்காளி பழம் எல்லாத்தையும் போட்டு வதக்கி எடுக்கிறோம். இதில் பூண்டு பழம் நம்ம போடுவோம். யூஸ்வலாக குழம்புல பூண்டு போடுவோம். ஸோ இது வந்து பருப்பு உருண்டை குழம்புங்கிறதுக்காக நம்ம அதில் பூண்டு போடலை. அது வந்து பருப்பு உருண்டையில் தான் இருக்குது, இதில் நம்ம போடலை. ஸோ இப்போ அந்த வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் தக்காளியும் நம்ம இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுக்க போகிறோம். ஸோ இது வதக்கிறது தான் இருக்குது. இது எவ்வளோ நல்லா வதங்கி ஒரு பேஸ்ட் மாதிரி அதே ஆகிடும். அது வரைக்கும் நல்லா வதக்குவோங்க. இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ். இது நல்லா வதங்கினா தான் அந்த புளிக்குழம்பு டேஸ்ட்டே வரும். ஸோ இது பச்சையாக இருந்துச்சுன்னா இல்லை அரவேக்காடாக இருந்துச்சுன்னா அவ்வளோ நல்லா இருக்காது. இது கொஞ்சம் டைம் எடுத்து வதக்கி எடுக்கணும். ஸோ இதுதான் மெயின். இதை கொஞ்சம் நேரம் வதக்குங்க. அப்புறம் மிளகாப்பொடிலாம் சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு 5 நிமிஷம் போல் அதை நல்லா வதக்கி எடுக்கிறோம். அதை வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குறோம். நல்லா வெந்து வர வரைக்கும் அதை வதக்கி எடுக்கிறோம். இப்போ அதில் 1/2 டீஸ்பூன் மிளகாப்பொடியும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணுறோம். அதை வதக்கினதுக்கப்புறம் அதில் 3 டீஸ்பூன் மல்லிப்பொடியும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுக்கிறோம். ஸோ எப்பயுமே மிளகாப்பொடி ஒருன்னா அதோட ரேஷியோ இது மல்லித்தூள் வந்து டபுளாக இருக்கும் குழம்புக்கு. ஸோ அதனால் 1/2 டீஸ்பூன் மிளகாப்பொடிக்கு 3 டீஸ்பூன் மல்லிப்பொடி போட்டு நல்லா வதக்கி எடுக்கிறோம். அது வதக்கி எடுத்ததுக்கப்புறம் புளி கரைசல் நல்லா திக்காக பண்ணி வச்சுருக்கோம். ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து அது தண்ணியில் நல்லா வேக விட்டோ இல்லை கரைச்சோ மிக்சியில் அடித்து நல்லா கரைசலாக்கி அது வந்து நம்மளுக்கு தெரியும் ஒரு எவ்வளோ போட்டால் புளிப்பு கரெக்டாக இருக்கும்னு அவ்வளோ போடுறோம். இல்லைன்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு புளி ஜாஸ்தியாக இருந்தால் அது தகுந்த மாதிரி மிளகாப்பொடி மஞ்சப்பொடி தனியாப்பொடிலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கம்மியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் புளி ஜூஸை ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் போல் அந்த கல்லுப்பு போடுறோம். இல்லை ஒரு கைப்பிடி போல் கல் போடுறோம். இது வந்து நம்ம கைப்பழக்கம் தான். அதே மாதிரி தேங்காய் துருவல். இந்த தேங்காய் துருவல் வந்து தேங்காய் பேஸ்ட் வந்து 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலில் 1 டீஸ்பூன் சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக பண்ணி அதையும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த குழம்புல இன்னுமே வந்து வேணுங்க தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விட வேண்டியதான். ஸோ மூடி போட்டு கொதிக்க விடுங்க. எப்பயும் மிளகாப்பொடி வாசனைலாம் போகணுன்னா பச்சை வாசனை போகணுன்னா மூடி போட்டு தான் அதை கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதில் ஒவ்வொரு உருண்டையாக இறக்கி அதை கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா பருப்பு உருண்டை ரெடி. ஸோ இதுதான் பருப்பு உருண்டை குழம்போட ரெசிபி. பாருங்கள் எப்படி பண்ணுறாங்கன்னு. அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். ஸோ இந்த
குழம்பு கொதிச்சோன்னே அதில் வந்து நம்ம பருப்பு உருண்டை இறக்கி விடுறோம். அது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா என்ன ஆகும்னா அந்த சூடில் அது உள்ளே எல்லாம் சாரும். புளிப்பு, மிளகா, உப்பு எல்லாம் சாரும். அதனால நம்ம குழம்பு ரெடி ஆகணுன்னா அது சூட்லேயே அதை போடுறோம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுறோம். அது வந்து இழுத்துக்கும் அந்த ஈரப்படத்தெல்லாம். ஸோ அவ்வளோதான் பருப்பு உருண்டை குழம்பு. ஸோ காரசாரமான தஞ்சாவூர் பருப்பு உருண்டை குழம்பு ரெடி. Thank you for watching Pulpy Tamarind channel. Please subscribe, share, like and press the bell icon for notifications.